ஒரு ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே கரெக்டா வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை. வணக்கம் தமிழ் மக்களே, வரும் செப்டம்பர் 14க்குள்ள உங்களுடைய ஆதார் கார்டுல ஏதாச்சும் பிழை இருந்தாலுமே சரி, இல்ல ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ணணும்னாலுமே சரி, இலவசமா பண்ணிக்கலாம். ஆனா செப்டம்பர் 14க்கு அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டுல ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் பண்ணணும், இல்ல பிழைகளை திருத்தணும்னாக்கா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணங்களை அரசாங்கம் விதிக்கப்படுவாங்க. ஸோ அது என்னன்னு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட இந்த ஒரு வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த ஒரு வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னு நல்லாவே புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்டேயுமே ஆதார் கார்டு என்பது இருக்கும். ஸோ எல்லாருமே நம்ம ஆதார் கார்டு வச்சுட்டு இருப்போம். ஏன்னா அரசாங்கம் தரக்கூடிய ஒரு ஆவணங்கள்ல ஆதார் கார்டு ஆவணம் ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு ஆவணம். ஸோ நம்மளுடைய ஆதார் கார்டில் ஏதாச்சும் ஒரு பிழை இருந்தாலுமே சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் அதில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலுமே சரி, வரும் செப்டம்பர் 14க்குள்ள நம்ம இலவசமாக பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆதார் கார்டு நம்மளுக்கு யார் தராங்கனாக்கா இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தான் நம்மளுக்கு இந்த ஒரு ஆதார் கார்டை நம்மளுக்கு தராங்க. ஸோ அதோட இந்த ஒரு ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ இதை நம்மளுடைய அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால நீங்க வரும் செப்டம்பர் 14க்குள்ள உங்களுடைய ஆதார் கார்டில் ஏதாச்சும் பிழைகள் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் விவரங்களை ஆட் பண்ணணும், இல்லை விவரங்களை எடுக்கணும், இல்லை முகவரி சேர்க்கணும், உங்களுடைய பெயரை திருத்தணும், அப்படி எந்த ஒரு பிழையா இருந்தாலுமே சரி, வரும் செப்டம்பர் 14க்குள்ள நீங்க இலவசமா பண்ணிக்க முடியும். ஆனா செப்டம்பர் 14க்கு அப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு திருத்தங்களை பண்ணணும்னாக்கா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணங்களை நீங்க செலுத்துற மாதிரி ஆகிடும். அதனால இப்பயே போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் ஏதாச்சும் பிழை இருந்துச்சுனாக்கா அதை இலவசமா பண்ணிக்கோங்க. ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் விதிமுறைகள் 2016ஆம் ஆண்டின் படி ஒரு தனிநபர் இருக்கிறார்னாக்கா அவரு ஆதார் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 10 வருடங்களுக்கு ஒரு முறை அடையாள சான்று மற்றும் முகவரி சான்றுகளை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு அரசாங்கம் சொல்றாங்க. ஸோ இதன்படி நம்மளுடைய ஆதார் கார்டை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம புதுப்பிக்கணும். அதோட குழந்தைகளா இருந்தாக்கா அவங்களுக்கு ப்ளூ ஆதார் கார்டு அப்படின்னு ஒரு ஆதார் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஒரு ஆதார் கார்டை அந்த ஒரு குழந்தை 5 வயசுல இருந்து 15 வயசு வர வரைக்கும் அவங்க இந்த ஒரு கால அவகாசத்துக்குள்ள அந்த ஒரு ஆதார் கார்டை புதுப்பிக்கணும். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இந்த ஒரு ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய பிழைகளோ இல்ல ஏதாச்சும் ஒரு விவரங்களை அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலுமே இலவசமா இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 3 வாட்டி டைமிங்கை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. முதல் முறையா எப்போ டேட்டு கொடுத்தாங்கன்னாக்கா மார்ச் 14, 2024ஆம் தேதிக்குள்ள நீங்க இலவசமா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பிழைகளை நீங்க திருத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க ஜூன் 14க்குள்ள உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பிழைகளையோ இல்ல ஏதாச்சும் விவரங்களை அப்டேட் பண்ணனாலுமே பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இந்த ஒரு கால அவகாசத்தை இன்னும் நீடிச்சு மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா இப்போ செப்டம்பர் 14 வரைக்கும் நீங்க உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பிழைகளை நீங்க திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால உங்களுடைய ஆதார் கார்டில் ஏதாச்சும் பிழைகள் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும்னாலுமே செப்டம்பர் 14க்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். எந்த ஒரு அரசாங்க திட்டம்னாலுமே உங்களுக்கு ஆதார் கார்டு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமா இருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, அதோட உங்களுடைய முகவரி, உங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு தப்பா இருக்கிற பட்சத்தில் இலவசமாகவே செப்டம்பர் 14க்குள்ள உங்களால பண்ணிக்க முடியும் திருத்தங்களை. ஸோ எதுக்காக நான் இவ்வளோ முறை செப்டம்பர் 14க்குள்ள நீங்க இலவசமா பண்ணிக்கலாம் சொல்றதுனாக்கா நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வெளியே போறீங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்துமே இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆதார் கார்டில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, ஆனால் உங்களுடைய ஃபேமிலி கார்டில் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆதார் கார்டில் இருக்கிறது தப்பாக இருந்துச்சுனாக்கா அந்த ஒரு டைமிங்கில் போயிட்டு சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு டைமிங்கில் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்லாம் திருத்தும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகும், நிறைய டைமிங் அந்த டைமில் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் போயிட்டு நம்ம சிக்கிக்காமல் இருக்கிறதுக்காக முன்கூட்டியே அரசாங்கமே நம்மளுக்கு இலவசமாக பண்ணிக்க சொல்கிறாங்க இல்லையா. ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பிழைகளை நீங்கள் திருத்தம் செஞ்சிட்டிங்கனாக்கா அந்த ஒரு டைமிங்கில் போயிட்டு அலைச்சல் படுறது தேவையில்லை. ஸோ நான் சொல்கிறது நல்லது தானே.
இந்த ஒரு ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பிழைகளை நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ ரெண்டுத்துலையுமே வந்து திருத்தம் செஞ்சுக்க முடியும். அப்படி ஆன்லைனில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பிழைகளை வந்து திருத்தணும், பட் எனக்கு வந்து ஆன்லைனில் எப்படி பண்ணுறது தெரியலனாக்கா மறக்காம கீழே கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கான ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். சரி, ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜிடி சுந்தரேசன். தேங்க்யூ.